ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமையெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சந்திரிகா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு சொந்தமாக பேக்கரி வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட திருமண நிலையில் பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கேரளாவை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுடைய பூர்வீகமே கேரளா தாங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்கா 2 தங்கைங்க. ஸோ எல்லாத்துக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கும் நல்ல இடத்துல தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் ஒரு எதிர்பாராத ஆக்சிடெண்ட்டில் இவங்களுடைய கணவர் தவறிட்டதாகவும் அவரும் கூட இருக்கிறப்ப ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க பேக்கரி வச்சு வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு வந்ததாகவும், ஸோ இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காக மறுமணம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணையும் இப்போ தான் கட்டி கொடுத்து ஒரு 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இவங்களோடய தான் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கிறதுனால அவங்க கோயம்புத்தூர் போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பொண்ணே இவங்களுடைய அம்மாவுக்கு கடைசி காலம் கூட இருக்கிற மாதிரி நல்ல ஒரு துணையை எதிர்பார்க்குறாங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, வசதி இல்லைனாலும் கூட ஓகேங்க, வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா கலைச்செல்வி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகே, ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிஎஸ்சி டிஃபார்ம் முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களும் கேரளாவை சார்ந்தவங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. ஸோ அவங்களுக்கு 2 பேத்துக்கும் திருமணம் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு இவங்களுடைய ஜாதகத்தை ராகு கேது தோஷம் இருக்கிறதுனால இவங்களுக்கு வரன் தள்ளி போயிட்டே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இதுதாங்க முதல் வனம். அதனால் முடிஞ்ச அளவு இவங்க முதல் வரனாக தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. வேலை பெருசாக இல்லைனா கூட ஓகேங்க, மெடிக்கல் வச்சு நாங்கள் 2 பேரும் ரன் பண்ணிக்கிறோம், நல்ல குடும்பமாக ஒழுக்கமானவங்களாக இருந்தால் மட்டும் போதும், அவங்களுக்கு ஓரளவு ஒரு டிகிரியாவது படிச்சிருந்தா கூட ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2-3 வீடு இருக்குங்க. ஒரு வீட்டில் இவங்க 2 வீடு வாடகைக்கு விட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மெடிக்கல் வச்சுருக்கிறது இவங்க சொந்த கடைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவராக இருக்கணும், நல்ல குணமாக இருக்கணும் தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.